ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தோம். அதோட பாட்டம் வந்து உடஞ்சிருச்சு. சரி, அந்த கிளாஸில் நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிரிண்டிங் இல்லது அதை வரைஞ்சி வச்சுருந்திங்கன்னா அந்த ஷீட்டு ஏதோ ஒரு ஷீட் எடுத்து கிளாஸுக்கு கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் கீழே வச்சுட்டு நம்ம மேலே வந்து அவுட்லைனர் கொடுக்க வேண்டியதான். அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் கொடுக்க வேண்டியதான். அவுட்லைன் கொடுத்துட்டு தான் வந்து பெயிண்டிங்கே பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதில் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறது டாம் அண்ட் ஜெரி அதிகமாக பார்ப்பேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டாம் அண்ட் ஜெரியிலே ஸ்டார்ட் பண்ணிடணும்னு தான் பார்த்தேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் பெயிண்டிங்கு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். நான் வந்து கப்பில் தான் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து கப்பில் பண்ணது, மக்கில். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ப்ளெயின் கிளாஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மேலும் மேலும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கிளாஸ் பெயிண்டிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். யார் யாருக்கு டாம் அண்ட் ஜெரி பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ டாம் அண்ட் ஜெரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பிளாக் கலர் இருக்குது. இந்த பிளாக் கலர் வந்து நம்ம கிளாஸில் கொடுக்கும்போது ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னா தான் பிளாக் மாதிரி இருக்குது. நம்ம லைட்டாக கொடுத்தோம்னா, மைனூட்டாக கொடுத்தோம்னா இது வந்து ஆஷ் கலர் மாதிரி தான் இருக்குது. அதாவது கிரே கலர் மாதிரி தான் இருக்குது. நம்ம இது டாமோட உடம்பு ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜெரிக்கு போய்க்கலாம். இதில் வந்து இந்த பபுள்ஸ் வருதுல்ல, ஏர் பபுள்ஸ், அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரேக் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த பபுள்ஸ் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடம் மட்டும் நல்லா ஒயிட்டாக தெரியும். நம்ம பின்னாடி பேக்கில் வந்து நம்ம என்ன கலர் கொடுப்போமோ அந்த கலர் வந்து அப்படியே காட்டும். ஸோ அந்த ஏர் பபுள்ஸ்லாம் எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்து இந்த பிளாக் கொடுத்தாச்சு. டொமேட்டோ ரெட் இதுதான். இந்த டொமேட்டோ ரெட்டை வந்து நம்ம எங்கே கொடுக்க போகிறோன்னா காதில், டாமோட காதில் கொடுப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் டங்க்லேயும் கொடுக்க போகிறோம், அதோட நாக்குலேயும் கொடுக்க போகிறோம். நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறது டாம் அண்ட் ஜெரி அதிகமாக பார்ப்பேன். டாம் அண்ட் ஜெரி மூவியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதிகமாக பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் டாம் அண்ட் ஜெரி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கோல்டன் எல்லோ எதுக்குன்னா டாமோட கண்ணுக்கு கொடுக்க போகிறோம் கோல்டன் எல்லோ. அதுக்கப்புறம் அந்த கயிறு இருக்கு இல்லையா, அங்கே வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கணும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லாயிருக்கும். அதுலேயும் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ப்ரெஷ்ஷோட இதை வச்சு நம்ம உடச்சி விட்டுட்டோன்னா அது அழகாக வந்துடும். இப்போ ஃபினிஷ் பண்ணி வச்சு டாமு. அடுத்து ஒயிட் கலர் கொடுக்கணும். அந்த ஒயிட், அதில் உள்ள ஒயிட் வந்து ஒரு மாதிரி எல்லோவிஷான ஒரு மாதிரியான ஒயிட்டாக இருந்தது. நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இப்போ ஒயிட்டு காலுக்கு, அதோட ஸ்டொமக்லாம் கொடுத்துக்கலாம், கைக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இதுலேயும் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா உடச்சி விட்ருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் அப்புறம் பார்த்தோம்னா நல்லா இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இப்படியே கொடுத்துப்போம். நான் வந்து இதில் ஃபெவிக்ரைல் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து கிளாஸ் கலர் யூஸ் பண்ணுறேன். இதில் 10 ஷேட்ஸ் இருக்குது. எல்லா ஷேட்ஸுமே அழகாக இருக்குது. பார்க்கவும் கலர்ஸும் நல்லா அட்ராக்ஷனாக நல்லா இருந்தது. இந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு. அதில் டொமேட்டோ ரெட் இருக்குது, கோல்டன் எல்லோ, அல்ட்ரா மெரைன் ப்ளூ இருக்குது, ஸ்கை ப்ளூ இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டாமை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து ஜெரிக்கு வந்து ஆரஞ்சு கலர் பாடி ஃபுல்லாக கொடுக்கப்போம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் வந்து இந்த சென்டர் ஆஃப் த பாடி கொடுப்போம். அடுத்து அந்த மவுத்து வாய்க்கிட்டேயும் எல்லோ கலர் கொடுப்போம். அது காதுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும், பிங்க் கலரு. அந்த பிங்க் கலர் நல்லாயிருக்கு. அதோட நாக்குக்கு வந்து நம்ம அந்த டொமேட்டோ ரெட்டை தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். அதோட டெய்லுக்கும் ஆரஞ்சு கொடுத்துக்கணும்.
இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து எல்லோ கொடுக்கலாம். அதே கோல்டன் எல்லோ தான் எடுத்துப்போம். இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சும்மா இது உடஞ்ச கிளாஸில் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ட்ரை எப்படி இருக்குன்றது எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கிறேன். இப்போ ரெட் கலர் நம்ம அந்த நாக்குக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிங்க் கலர் எடுத்து நம்ம ஜெரியோட காதுக்கு கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொடுத்தாச்சு. யார் யார் வீட்டிலலாம் அந்த டாம் அண்ட் ஜெரி பெரிய பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயே 2 சுட்டி பசங்க இருக்காங்க. டாம் அண்ட் ஜெரி மாதிரியே தான் இருப்பாங்க. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. டாம் அண்ட் ஜெரி மாதிரி எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஃபாண்ட்டில் நம்ம டாம் அண்ட் ஜெரின்னு நம்ம ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே சென்டரில் நம்ம ஹார்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த ஹார்ட் வந்து ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ப்ளூ கலர் ஹார்ட் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ப்ளூ ஹார்ட் ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளூ ஹார்ட் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு டோட்டலாக. இப்போ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Audio Jungle.